வாட்டர்மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்களுடைய மிக பெரிய கேவலமான செயலை நம்ம மஞ்சுநாதன் சார் அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 7 போட்டியாளர் மஞ்சுநாதன் சார் அவர்களும் அவருடைய மனைவியாரும் இப்ப ஒரு வீடியோ வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலங்களுக்கு முதல் தான் பல சேனல்கள்ல அந்த வீடியோக்கள் இப்ப வர ஆரம்பித்திருக்கு. எனக்கு அந்த வீடியோவை பார்க்கக்குள்ள எனக்கு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கானா வினோத் அவர்கள், மாக்காப்பா ஆனந்த் அவர்கள், இன்னொன்று புகழ் அவர்கள் மற்றும் விஜய் டிவி. இந்த திவாகர் என்ற ஒரு மோசமான ஒரு மனிதர் எதையோ குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ள வைப்பாங்க அப்படின்னாங்கல்ல, சத்தியமா அந்த நாய்கள் நன்றி உள்ளது. ஒரு பாதி பிஸ்கெட் இல்லை, அந்த பாதி பிஸ்கெட்ல பாதி போட்டா கூட அது வாழ்நாள் ஃபுல்லா அது நன்றியோட இருக்கு. ஆனா திவாகர் என்றது எப்படிப்பட்ட ஒன்னு என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு திவாகர் இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதனா காட்சி அளித்துக் கொண்டிருக்காரு. அதே நேரத்தில் இப்படி திவாகர் போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் அவங்க எவ்வளவு பெரிய கேவலமானவர்கள் அப்படி என்பதையும் காமிச்சு கொண்டிருக்காங்க. இந்த கருப்பு கண்ணாடி போட்டவன் இருப்பான், கோனஸ் ரிவ்யூ அப்படின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் இந்த குஜித் கண்ணாடி போட்டவன் குஜித் வியூ அப்படின்னு ஒருத்தன், அடுத்தது கௌபி மிஸ்டர் கௌபி என்றவனுங்க. இவனுங்க எல்லாம் விஜய் டிவியை வச்சு ஒரு 8 வருஷம் உழைச்சி வீடு வாங்கி கார் வாங்கி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் எடுத்து பிகாஸ் ஆஃப் விஜய் டிவியோட ஷோ, விஜய் டிவியோட ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு இருக்கிற ஃபெமி, அதை வச்சு தான் இவங்கெல்லாம் உழைச்சது. ஆனாலும் ஒரு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அந்த டிவியை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க. அது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படி பண்றாங்க. அப்படின்னா நம்ம இவங்க எல்லாம் ஏன் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு மனசு வருது அப்படின்றத நம்ம திங்க் பண்ண வேணாம். ஏன்னா திவாகர் என்னத்தை பண்றானோ அதைத்தான் இந்த குஜித்து, கௌபி, அப்புறம் இந்த ஹானஸ்ட் ரிவ்யூ மாமா இவனுங்க எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கானுங்க. சரிங்களா? அது பண்ணியோட சேரும் அப்படின்றது போல இதுகள் ஒரே இதுல பண்ணி கொண்டிருக்கு. ரொம்ப கேவலமா கிடக்கு இப்படியான மனிதர்களை பார்க்கக்குள்ள. சரி, இப்ப மஞ்சுநாதன் சார் அவர்கள் சொன்ன விடயம் ஒண்ணு. அடுத்தது தாமரை செல்வி மேம் அவர்களை பத்தி பேச திவாகர் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திவாகரோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரி அவர்கள், சொந்தக்காரங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா அந்த சகோதரி அவர்கள் கோடிக்கணக்கான மக்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த 2 விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும், முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கேள்விகள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, முதலாவது மஞ்சுநாதன் சார் அவர்கள் சொன்னதை நினைக்கக்குள்ள எனக்கு கானா வினோத் அவர்கள், மாக்காப்பா ஆனந்த் அவர்கள், புகழ் அவர்கள் மீது, பிகாஸ் நான் அவங்க இடத்துல இருந்திருந்தா அந்த திவாகர் அப்படின்ற ஒரு ஆளுக்கு அவங்க பாவம் பார்த்து தான் விட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா இன்னும் லீகல் ஆக்ஷன் எல்லாம் நிறைய எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த திவாகர் மோசமா நடந்திருக்கான். கட்ட வார்த்தைகளை பேசியிருக்கான். கானா வினோத் அவர்களை ஜாதியை வச்சு அவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணியிருக்கான். அவங்களோட மனைவிக்கு முன்னால மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் அந்த விடயம் நடக்கக்குள்ள அவர் ஆரம்பத்துல இல்ல, அவர் எங்கேயோ இருக்கக்குள்ள அவரை பத்தி குடிச்சிருக்கான் அடிச்சார் அப்படின்னு இப்படி போய் சொல்றான். புகழ் அவர்களை பத்தி இவ்வளவு கேவலமா சொல்றான். இதெல்லாமே மஞ்சுநாதன் சார் அவர்கள் அவருடைய மனைவியால் போட்டு உடைச்சிருக்காங்க. சரியா? இது திரும்பவுமே இந்த சீசன் 5ல பிரியங்கா மேம் மீது இந்த மணிமேகலை எப்படி பொய்களை பரப்பிச்சோ அதே தான் இந்த திவாகர் பண்ணியிருக்கான். சரிங்களா? இது ஒரு பக்கம் மக்களே. அடுத்தது திவாகர் ஒரு வீடியோன்னு போட்டான். என்ன அப்படின்னா, தாமரை செல்வி மேம் அவர்கள் காசை வாங்கி போட்டு இவனுக்கு எதிராக சொல்றாங்களாம் அப்படின்னு. தாமரை செல்வி மேம் அவர்கள் ஃபர்ஸ்ட் திவாகர், தாமரை செல்வி மேம் அவர்களுடைய பேரை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. இது பல மக்களோட கருத்தும் தான், என்னுடைய கருத்தும் தான். சரி, இவரோட ஊரை சேர்ந்த ஒரு சகோதரி அப்படின்னு போட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. நான் எங்களோட ஊர்லயே இப்படி ஒரு கேவலமான மனிதர் இருப்பாரா அப்படின்னு நான் வியந்து பார்த்தது இந்த ஆளை தான். தன்னோட பப்ளிசிட்டிக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒருத்தன், சகோதரத்துவத்துக்கு உறவுமுறை தெரியாதவன், அண்ணான்னு சொன்னா கூட அதை வேற மாதிரி பார்க்குற ஒருத்தன் தான் இவன் அப்படின்னு. இந்த விடயம் உண்மையா அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ்லயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் விஜே பார்வதி மேம் அவர்கள் இவனை அண்ணான்னு பல தடவை சொல்லுவாங்க, மண்டையில ஏறுற மாதிரி. மிருகத்துக்கு கூட புரிஞ்சிடும். இப்போ மிருகத்துக்கு கூட நம்ம பேரை சொல்லிக்கூட அதுக்கு புரிஞ்சிடும்.
இதுதான் நம்ம பேரணி. ஆனா இந்த ஆளுக்கு அந்த பொண்ணு விஜய் பார்வதி மேம் அவர்கள் அண்ணான்னு சொன்னாலும் இந்த ஆளை வந்து இந்த மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணணும் பரு அப்படின்றதான். வைல்ட் கார்ட் என்ட்ரியா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டான். அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பல தடவை அண்ணாங்க. அதுக்கப்புறம் சண்டே வந்தது, ஷோ முடிகிற ஃபினாலேக்கு ஒரு 2 நாளைக்கு முதலே சண்டை வந்தது இவனோட கேவலமான அந்த பொம்பளை பொறுக்கித்தனத்தால. அப்ப இவன் பொண்ணுங்க வந்து அண்ணான்னு சொன்னாலும் அந்த அண்ணா ஒரு மிருகத்துக்கு இருக்கிற இது கூட இவனுக்கு இல்லை அப்படி என்பதை இவர் வந்து திவாகர் வந்து பிக் பாஸ் சீசன் 9ல காமிச்சிட்டார். எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய கேவலமானவர், பெண்கள் விடயத்தில் பொம்பளை பொறுக்கி என்றது கரெக்ட் அப்படி என்பதை இவர் காமிச்சிட்டார். சரியா? ஸோ அதை வந்து அந்த சகோதரியோட சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நிறைய விடயம் சொல்லியிருந்தாங்க, பொய் பித்தலாட்டங்கள் அப்படின்னு. இவருடைய வயசை பற்றி அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இவ்வளவு பொய் சொல்றவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரான்றதுக்கு ஒரு குழந்தை கூட சொல்லும். இவன் அந்த ஒரு யூடியூப் சேனல், ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல இவர் அடிக்காம இவரை ரூமுக்குள்ள அடைச்சி வைக்காமலே அவ்வளவு சாட்சிகள் இருக்கு, அவ்வளவு பொய், வாயத்தை வந்தாலே பொய் சொல்றான். அப்ப அப்படிப்பட்டவன் இவன் சொல்றது எல்லாமே பொய் தான். அதை தாண்டி அந்த சகோதரி அவர்கள் இன்னொருடைய சொல்லியிருந்தாங்க, மாக்காப்பா அண்ணா அவர்களை அவருடைய ஷோக்கு 2 வருடங்களுக்கு முதல் நாங்க வந்து போயிருந்தோம். அவர் வந்து அங்க இருக்கிற ஆர்டிஸ்டோட மட்டுமில்ல, அங்க ஷோவை பார்க்க வந்தவர்களுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. அவர் பல பேர் பிரேக் டைம்ல உட்காருவாங்க, ஆனா அந்த டைம்ல கூட இன்னும் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னும், அதே நேரத்தில் அங்க வந்தவர்களுக்கு மரியாதைகளை எப்படி அவர் கொடுத்தார் அப்படி என்பதை நேர்ல பார்க்க முடிந்தது அப்படின்னு. மாக்காப்பா ஆனந்தவர்களை பத்தி இப்ப இந்த சகோதரி சொல்றாங்க, நான் திவாகருக்கு வேண்டப்பட்டவங்க, சொந்தம், ஒரே ஊர் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு வெளிநபர் சகோதரியா இருக்கட்டும், ஏன் தாமரை செல்வி மேமா இருக்கட்டும், மாக்காப்பா அவர்களோட இத்தனை 18 வருடம் வேலை செய்த எல்லாருமே சரி, மாக்காப்பான்னா இதுதான் தங்கமான ஒருத்தர், உதவி செய்யறவர், பல பேரை வாழ வைத்தவர் என்று தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த திவாகர் என்ற ஒருத்தன், திவாகருக்கு மக்கள் வைத்த பேர் பொம்பளை பொறுக்கி. திவாகருக்கு மக்கள் வைத்த பேர் பொம்பளை பொறுக்கி. திவாகர் உங்ககிட்ட மக்கள் கேட்குறாங்க, நான் உன்னோட மக்கள் சார்பா உன்னோட மூஞ்சியை பார்த்து கேட்குறேன். மக்கள் கேட்குறாங்க, அண்ணான்னு ஒரு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட கையை பிசையிறியே, நீ என்ன தின்ற அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. திவாகர் உன்னட்ட வெக்கமானியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து திவாகர் எப்படி கேவலமான ஒரு மனிதர், எவ்வளவு பைகளை பண்ணியிருக்காரு, திவாகரால எவ்வளவு தூரம் கானா வினோத்தவர்கள், மாக்காப்பானந்தவர்கள், புகழவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பதை அங்க இருந்த மக்கள், குக் வித் கோமாளி சீசன் 7ல இருந்த மக்கள் மட்டும் இல்லாம திவாகரோட சொந்த ஊர்க்காரங்களே சொல்றாங்க, திவாகர் என்றது மிருகத்துக்கு இருக்கிற சில பண்பாடு கூட இல்லாத ஒரு நபர் அப்படி என்பது. சரிங்களா? நன்றி.